அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இருக்க சத்துணவு மையங்களில் கிட்டத்தட்ட 9,000க்கு அதிகமான சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு 10ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இது மாதிரி எதுவும் கிடையாதுங்க. இப்போ மாவட்ட வாரியாகவே அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாக வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் சமையல் உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் என்ன, கல்வி தகுதி, வயது வரம்பு, அது எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு விண்ணப்பிக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்மோட அவங்க மாவட்ட வாரியான வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதற்கான அறிவிப்பு வெளிவந்துடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டிருந்த நேரத்தில் அந்த 20 மாவட்டங்கள் என்னென்ன, அது என்னென்ன எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படிங்கிற இந்த வீடியோவிலையும் பார்க்கலாம். அது எப்படி விண்ணப்பிக்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எக்ஸாம் இல்லாதனால நிறைய பேர் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சத்துணவு மையங்களில் இதுக்கான அறிவிப்பு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. இப்போ அதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்மும் அவைலபிள் ஆகிடுச்சுங்க. விண்ணப்பிப்பதற்கு பெரும்பாலும் இந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தான் கடைசி தேதி. அந்த தேதிக்குள்ளேயும் விண்ணப்பிக்கலாம். ஒரு சில மாவட்டங்களுக்கு 28, 27 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை படிக்கும்போது அதில் கொடுத்துருக்க தேதியை பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேரி ஆகுது டேட், வந்து லாஸ்ட் டேட்டு. உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க தேதியை பார்த்துட்டு அந்த தேதிக்கு உள்ளார அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவட்ட வாரியாக எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சத்துணவு மையங்களில் கிட்டத்தட்ட சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் பார்த்துருந்தோம். மாவட்ட வாரியாக அறிவிப்பில் அரியலூர் மாவட்டத்துக்கு 178 காலி பணியிடங்கள் சமையல் உதவியாளருக்காக எடுக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் 722 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 187 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு காலி பணியிடங்கள் வெளியிடாட்டியும் அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க வெப்சைட்டில் வெளியிட்டாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் 273 காலி பணியிடங்களுக்கு சமையல் உதவியாளருக்காக எடுக்கிறாங்க. அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 73 காலி பணியிடங்களும், தருமபுரி மாவட்டத்துக்கு 135 காலி பணியிடங்களும், கடலூர் மாவட்டத்துக்கு 321 காலி பணியிடங்களும் வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. காலி பணியிடங்கள் அதில் கொடுக்கல, நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்துக்கு 288 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. தேனி மாவட்டத்துக்கு 106 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு 74 காலி பணியிடங்களும், வேலூர் மாவட்டத்துக்கு 292 காலி பணியிடங்களும், திருவாரூர் மாவட்டத்துக்கு 163 காலி பணியிடங்களும், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 139 காலி பணியிடங்களும். அடுத்து கரூர் மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு, அதில் காலி பணியிடங்கள் கொடுக்கல, அதையும் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. தென்காசி மாவட்டத்துக்கு 138 காலி பணியிடங்களும், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 104 காலி பணியிடங்களும், திருப்பூருக்கு 262 காலி பணியிடங்களும், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 236 காலி பணியிடங்களும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த 20 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. அதற்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அவங்க மாவட்ட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு வரும்பொழுது நம்ம அது ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாவட்டத்துக்காரங்க அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் நோட்டிஃபிகேஷனை நாங்கள் உங்களுக்கு லிங்காக உங்களுக்கு இந்த இதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்மையும் அதையும் நாங்கள் கீழே பிடிஎஃப் வடிவில் கொடுக்குறோம். அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் லிங்கையும் கொடுக்குறோம். நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு பின்னர் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மாதிரி முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்திருக்க மாவட்டங்களுக்கு இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வரும்போது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். 10வது முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு பொதுவான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறாங்கிற மாதிரியும் ஒரு சில வயது தளர்வும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்தந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மறந்துடாதீங்க, லாஸ்ட் டேட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே உங்கள் மாவட்ட நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும், அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாமல் உங்களுடைய எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய சொந்த மாவட்டம் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான தகவல், பெண்கள் மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அவங்க மட்டும் விண்ணப்பம் பண்ணுறதுக்கான டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.